Good morning, my dear students. In this tutorial, we will be discussing about wavefront and Huygens principle. Wavefront is nothing but the continuous locus of all points in the same phase of vibrations. You know already locus. What is locus? Locus is the moving point. Focus is the fixed point. Okay, so this is locus. So it is moving points. You can call it as moving points. And this focus, locus, that should be present in the same phase of vibration. Let us consider the source of light here. From this source of light, there will be the primary wave like this. Okay, so this is the first set of moving point. Okay, assuming that the light is traveling in this direction, so we can put the first wavefront, and the perpendicular to the direction of propagation of light. We know very well, when the light travels in this direction, the vibrations will take place in the perpendicular direction. Not only here, here, not only here, here, here. So likewise, in a circular fashion, in all perpendicular directions to the direction of propagation. Okay, so in that case, let me consider this is the spherical wave, and this is cylindrical wave, and this one is planar wave. This spherical wave means that is, since it is a two-dimensional plane, we are able to visualize only two-dimensionally. But you have to imagine the light is coming out from the plane of the board and going back to the plane of the board in such a way, the spherical one. The crackers la வெடிச்சாக்க அப்படியே பூ மாதிரி அப்படியே பந்து மாதிரி போகுது இல்லை, அதுதான் லைட்டோட ஒரு ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் வேவ். அதுக்கப்புறம் செகண்டரி வேவ் அங்கேருந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேவில் ஃபார்ம் ஆகிற அத்தனையும் அதை சேர்ந்து வரக்கூடிய ஃப்ரண்ட்டை, அந்த லைனப்போ தான் நம்ம வந்து வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் செகண்டரி வேவ், அந்த செகண்டரி வேவ்லெட்டு அங்கேருந்து பரட்டு போகுது, அங்கேருந்து டெர்ஷரி அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ தெர் ஆர் 3 types of wavefront as I already suggested. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், தட் இஸ் பிளெயினாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ இங்கே சோர்ஸ் ஆஃப் லைட் இங்கே இருக்குது. நவ் லெட் அஸ் கன்சிடர் தட் இஸ் இட் ஹாஸ் ப்ராபகேட்டட் a few kilometers or meters. அப்போது அந்த வேவ்லாம் ரொம்ப வைடராக இருக்கும் அது. ஸோ அப்படி போகிறப்போ என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா பிளெயினாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம பிளேனார் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிறப்ப ஸ்பெரிக்கல் வேவ். ஆனால் போக எப்படி வந்து நம்மளுடைய எர்த்து நாம் இருக்கிற இடத்துல பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் சைஸ் இல்லையா. ஸோ அஸ்யூமிங் தேட் இப்போது இந்த இடத்துல எர்த்து இருக்குது. இந்த எர்த்தில் ஒரு எறும்பு உட்காந்து ஒரு ஆரஞ்சு பழத்தில் எறும்பு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோ. அதை பொறுத்தவரையிலும் அந்த ஆரஞ்சு பழம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி தான். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ், அப்போது இந்த ஸ்பெரிக்கல் வேவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் பிளேனராக தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளேனார் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறோம். ஸோ லைக்வைஸ் we have 3 types of wavefront. One is what the spherical wavefront, and actually they diverge wave emanating from a point, a single point-லேருந்து ஆரம்பிச்சது தான். So the wavefronts are spherical. So in this case it is spherical னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போகிறத டியூபுலாராக சொல்கிறோம் இதை. ஸோ அது சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இப்போ நான் இப்போ போட்டல அதுதான். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வைப்ரேஷன் இப்படி செட் ஆகிடும். அடுத்த இடத்துல லைட் மூவ் ஆகுது, அப்போது அந்த இடத்துல வைப்ரேஷன் வில் பி செட் லைக் திஸ். புரியுதா? அப்போ அடுத்த இடத்துல இப்படி மூவ் ஆகும். ஸோ
we can vibrate like this. The light can vibrate in this planar directions. Okay, so this is cylindrical wavefront, and இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டியில் பிளேனராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அட் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், at a larger distance from the source, a small portion of the spherical wave will resemble a planar wave. இல்லையா? ஸோ அதனால தான் அதை planar wavefront அப்படின்றோம். I hope now it is very clear. So Hygen, he introduced this concept of wavefront. Okay. Next, what is Huygens principle? நம்ம அதை பார்ப்போம். It actually helps to locate the position and the shape of the wave instant. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு வச்சுக்கோம். ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வைக்கிறோம். அந்த மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்கிறப்போ என்னாகும், அங்கேருந்து ஏ டு ஏ டேஷ் அப்படின்னு ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட். அப்போது அந்த ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட்லேருந்து மறுபடியும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இதுதான் மூவிங் பாயிண்ட்ன்றோம். அது ஆர்மி மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துட்டேருந்து ஒரு ஆர்க்கு, குட்டி ஆர்க்கு வரும் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறேன், செகண்டரி வேவ்லெட். வேவ்லெட் அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னது, இப்போ இங்கேருந்து வரக்கூடியது ப்ரைமரி வேவ்லென்த். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இங்கே சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது, இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, இது ப்ரைமரி வேவ்லென்த்து. இந்த ப்ரைமரி வேவ்லென்த்லேருந்து என்ன ஆகுது, தட் இஸ் நிறைய செகண்டரி குட்டி குட்டி வேவ்லென்த் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு என்வலப்பாக போட்டோம் அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் த நியூ வேவ் ஃப்ரண்ட். அப்போ இங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகும், ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, ரைட். Every point on a given wavefront, so that acts as source of secondary wavelet. The new wavefront thus formed on the forward envelope of all secondary wavelets at that instant. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், wavefrontன்னு சொல்கிறோம். I hope now you should be able to understand the concept of. இப்போ இது எல்லாமே ஆர்க்காக தான் சொல்லியிருக்கேன், பட் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெரிக்கல் வேவாக குட்டி குட்டியாக போயிட்டே இருக்கும். ஆமாம், ஆனால் நம்ம இங்கே ஒரு ஆர்க்காக கன்சிடர் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? தென் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சோர்ஸ் ஆஃப் லைட் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது, நிறைய செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட்லேருந்து ஒரு குட்டி குட்டி வேவ்லெட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் செகண்டரி வேவ்லெட்ஸ். அந்த செகண்டரி வேவ்லெட்ஸை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து தட் இஸ் ஒரு என்வலப்பாக போட்டோம்னா அதை தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேவ் ஃப்ரண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சுனாக்கா தட் ஆக்ட் ஆஸ் பிளேன் வேவ்ஸ். ஸோ பிளேனார் வேவாக அதை ஒரு போர்ஷனாக எடுத்தோம்னா பிளேனார் வேவாக தெரியும். அது இப்போ புரியுதா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் அதை. ஓகே, ரைட். அடுத்தது இப்போ இந்த இடத்துலேருந்து A1லேருந்து A2, B1லேருந்து B2, C1லேருந்து C2. அப்போ அந்த செகண்டரி வேவ்லெட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ when t is equal to 0 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இருக்கும். when t is equal to tau அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுது, it forms a secondary wavelength. So that indicates the progress of the wave. இல்லையா? ஸோ இது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இது மாதிரி கர்வ்டாக நான் போட்டிருக்கேன், ஸ்பெரிக்கல் வேவ் அப்படின்னு. இது வந்து பிளேனார் வேவ். இது எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன், டிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ. ஸோ அப்போது ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லேயும் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? Now let us discuss the concept of reflection based on wavefront. Let me consider this is the reflecting surface. அப்போ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்கணும், ஆன் த அதர் சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங்காக இருக்கும், ஆன் த டாப் சைடு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ XY இஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். AB இப்போது PA QB அப்படிங்கிறது தான் இந்த லைட்டு. இப்போ இந்த AB அப்படிங்கிறது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். எதை சொல்கிறோம், இதை தான் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் சொல்கிறோம். இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், தட் இஸ் AB. அடுத்தது CD அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு புறப்படுற அந்த ஃபஸ்ட்டு செகண்டரி வேவ்லெட்லேருந்து தானே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ CD அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் த
reflected wavefront. Clear? அப்போ A to D அப்படிங்கிறது that is the secondary wavelet இல்லையா? ஸோ இதுதான் ஃபார்ம் ஆன செகண்டரி wavelet. ஓகே, எங்கேருந்து ரிஃப்ளெக்டட் ரேலேருந்து. நவ் A1 B1 is the plane wavefront. ஸோ இந்த இடத்துல ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும் இல்லையா? ரைட். இது வந்து எப்படி இருக்கணும்னாக்கா தட் இஸ் ஒரே மீடியமாக இருக்கணும். அதாவது ஒரு பிளேன் ரிஃப்ளெக்ஷனில் வந்து ஒரே மீடியம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோட்ரோபிக் medium அப்படின்னு சொல்கிறோம், which is nothing but the medium in which the light travels with the same speed in all directions. அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது the reflection of plane wavefront at a plane surface. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். So what are the laws of reflection? The incident wavefront AB, the reflected wavefront CD, and the reflecting surface XY all lie in the same plane. இப்போ ப்ரீவியஸ் கேஸில் in terms of ரேயை பேசியிருப்போம், பட் இங்கே வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ the incident wave front, reflected wave front and the reflecting surface, இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் law of reflection. செகண்டில் என்ன சொல்கிறோம், the angle of incidence. What is angle of incidence? Angle of incidence is in the eye. That is the angle subtended by the incident ray to the normal eye. So இந்த இடத்துல என்னது PAN இல்லையா? இந்த PAN அதை தான் நம்ம என்ன சொல்லணும், that is 90 degree. இதில் வந்து இந்த PAN இல்லையா, இது என்னது PAB அப்படிங்கிறது 90 டிகிரி. அப்புறம் NAB அதை சப்ட்ராக்ட் பண்ணாக்கா you will get I. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் PAN, which is nothing but 90 degree minus NAB. I hope now you should be able to understand this. So which is nothing but what? That is BAC இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனால தான் I இங்கேயும் போட்டோம். ஓகே, ஸோ BAC. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்படிங்கிறது இங்கே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்கே அப்போது என், இது என், இந்த இடத்துல என் இருக்குது, NA இல்லையா? ஸோ இங்கே இருக்குது, சாரி, இது இங்கேயும் எடுத்துக்கலாம், NAD, இது ரைட் ஆங்கிள் இல்லையா? ஸோ NAD இது. ஸோ அப்போ இந்த NAD அப்படிங்கிறப்போ அதுவும் என்ன பண்ணுறோம், 90 டிகிரி, எப்படி இந்த ஐ போட்டோமோ அதே மாதிரி. ஸோ அப்போது 90 மைனஸ் DAC அப்படின்னு வரும். அப்போது அந்த கேஸில் தட் இஸ் DCA அப்படிங்கிற ஆங்கிள். அப்போது இன் ரைட் ட்ரையாங்கிள்ஸில் ABC அண்ட் ADC அப்படின்னு இருக்கும். அப்போ ADCன்னு என்ன, ADC. அடுத்தது ABCங்கிறது ABC. இந்த ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜியாமெட்ரியில் 2 triangles drawn on the same base. அது வந்து என்ன இருக்கும், சிமிலராக இருக்கும் அது. அப்போது ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் 90 டிகிரி. ஸோ அப்போ இது வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறதுனால இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் B is equal to angle D, which is 90 degree. BCAD அப்படிங்கிறது காமன். therefore இந்த 2 triangles அது நிச்சயமாகவே ஒரு காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கணும். ஸோ அதனால தான் BAC is equal to DCA நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ அப்போ BAC is equal to DAC அப்படின்னா என்ன ஆகும், I is equal to R தானே வருது. that is the angle of, the law of reflection. law of reflection என்ன சொல்கிறோம், angle of incidence should be equal to angle of reflection. ஸோ it is clear. அதனால தான் இந்த 2 லாவும் இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி proof for reflection as far as wavefront is concerned based on Huygens principle. Third, refraction. So refraction can also be studied like in this way. இதில்
xy இந்த xyங்கிறது தான் இந்த plane xy அதாவது xy this is the refracting surface xy into refracting surface. In this refracting surface you have got two media, medium 1, medium 2. So the velocity of light in medium 1 is c1 and this can be c2 அப்படினு வெச்சுப்போம். Now incident ray PA இங்கே ஒரு incident ray QB. ஸோ இப்போ incident beam அப்படின்னாக்கா இந்த PA QB தான் சொல்கிறோம். And what is the incident wavefront? AB is the incident wavefront. அதாவது இதுதான் இந்த இது இருக்குல்ல இது incident wavefront. And refracted wavefront என்னது DCங்கிறது தான் refracted wavefront. புரியுதா? DCங்கிறது refracted wavefront. ஏன்? பிகாஸ் அங்கேருந்து ஒரு செகண்டரி வேவ்லெட் ஃபார்ம் ஆகிருக்கு குட்டியாக, அதை பேஸ் பண்ணிய ஒரு பிளேனார் வேவை தான் நம்ம எடுக்கிறோம், அது refracted wavefront. So DC is the refracted wavefront. You know very well I, the angle of incidence. So incident ray and normal ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி இங்கே that is R normal அதுக்கப்புறம் refracted ray ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் R. அப்போது now this is 90 degree இல்லையா? இப்போ இந்த 90 டிகிரியில் PAX சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா அதுதான் I. அதே 90 டிகிரியில் இதே PAB வருது இல்லையா? ஸோ அப்போ இதுவும் I. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ N1AD அப்படின்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் R. இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் N1-AC 90 டிகிரி மைனஸ் திஸ் ஆங்கிள். அப்போது அதே இதில் இங்கே 90 டிகிரி மைனஸ்ன்னு வரதுனால ஸோ இஃப் இட் இஸ் ஆர் திஸ் இஸ் ஆல்சோ ஆர். ஓகேயா? ரைட். அடுத்தது நவ் லெட் அஸ் கன்சிடர் ஏடி. ஏடி அப்படிங்கிறது என்னது? சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. we know already S is equal to VT அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எஸ்? எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், விங்கிறது வெலாசிட்டி இன்டு டைம். இங்கே வெலாசிட்டி ஆஃப் லைட்டு இந்த மீடியத்தில் என்னது? C2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு AD. அப்போது AD த டிஸ்பிளேஸ்மெண்ட், ADனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சாரி. ஸோ AD இஸ் ஈக்குவல் டு C2 இன்ட்டு T. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி BC இந்த வேவ் லென்த். ஸோ பை த டைம் A ரீச்சஸ் D, B ரீச்சஸ் C ஹியர். அப்போ BC இந்த இடத்துல வரப்போ C1 அப்படின்னு வரும், ஏன்னா இட் இஸ் அபவ் த surface, refracting surface. அப்போ இதோட velocity is different. Therefore BC is equal to C1 into D, C1 into T. According to Huygens Principle, each point on the wavefront acts as the source of secondary wavelength. So அது மறக்காம தெரிஞ்சிருக்கணும். Now let us consider, இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிலேருந்து சி போகிறது அப்படிங்கிறது. இப்போ அந்த டி அப்படிங்கிறதையும் வின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் கால் இட், அதை நான் சொன்ன மாதிரி எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி. அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு V1 tau இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது இந்த ட்ரையாங்கிள் சொல்கிறோம். In triangle ABC, let us calculate sin I. What is sin I? Sin I அப்படிங்கிறது sin I, opposite side BC. அப்போ hypotenuse AC. அப்போ BC by AC. ஸோ போட்டாச்சு. What is BC? We already interpreted as V1 tau. ஓகே, இது V1 வச்சுக்கலாம், C1 வச்சுக்கலாம், இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ sin R அதே மாதிரி ADC. ADC எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ADC. ஸோ this is ADC. So here AD by AC. So AD by AC ன்றதுனால அப்போ V2 tau divided by AC. So comparing these 1 and 2. Okay, so divide 1 and 2. Sin I by sin R. அப்போ V1 tau divided by AC whole divided by V2 tau AC. அப்போ என்னாவது? V1 tau divided by V2 tau. Tau can be cancelled. So it is nothing but அப்போ sin I by sin R according to Snell's law, refracting index, there is a constant. So refracting index is nothing but the ratio of light traveling in the first medium and
light traveling in the second medium. Is it clear? Now இப்போ டூ டிஃப்ரெண்ட் மீடியாவில் எடுத்துட்டோம்னா கூட mu1 is equal to c by v1, அப்போ mu2 is equal to c by v2. mu2 by mu1 அப்படிங்கிறது இதே மாதிரி கேன்சல் பண்ணுறோம். அப்போது mu2 divided by mu1 that is equal to v1 divided by v2. அப்போது we are able to get one more equation. So mu அப்படிங்கிறது which is nothing but mu2 that is refractive index of the second medium divided by refractive index of the first medium. இப்படி இன்னும் ப்ரூவ் பண்ணலாம். and in terms of velocity v1 by v2. okay, இது வந்து that is இது அதே தான் சேம் ரிப்பீட் ஆகிருக்கு. μm அப்படிங்கிறது which is nothing but ஒரு கம்பேரிட்டிவ் டேர்மாக வச்சுக்கலாம். அப்போ velocity of light in vacuum divided by velocity of light in medium. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் ஏற்கனவே இங்கே போட்டோம். ஓகே.